ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரினாலே சுண்டல் தான். எப்பொழுதுமே விதவிதமாக சுண்டல் பண்ணுறது தான் அந்த நவராத்திரியோட ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு பெரிய மொச்சை, அதை வச்சு நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த பொடி எப்படி கரெக்டாக பஞ்சியாக பண்ணுறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஏன்னா அந்த மொச்சை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த பொடி வந்து எவ்வளோ அழகாக கோட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். வாங்க, இன்னைக்கு இதயம் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் நவராத்திரி சுண்டல், பட்டர் பீன்ஸ் சுண்டல். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிcheckr. இந்த மொச்சை, அதாவது இந்த பட்டர் பீன்ஸ்னு சொல்கிறது ரெண்டு வகையாக கிடைக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அது வந்து ஊற வைக்க தேவையில்லை. பட் ஜென்ரலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரை மொச்சை கிடைக்கும், பட்டர் பீன்ஸ். அது வந்து இன்றைக்கி நான் இன்க்ரீடியன்ஸை வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்கும். அதுதான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிக்கணும். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே குக்கிங்கு போயிடலாம். சிம்பிள் 2 ஸ்டெப் மெத்தடு தான் அது. இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் பண்ணுறது தான் இந்த மொச்சை சுண்டல். வாங்க, இன்றைக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த பட்டர் பீன்ஸ் சுண்டல் 2 ஸ்டேஜாக பிரிச்சிடறோம். ஃபஸ்ட்டு அந்த பொடி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங்க்கு வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொடிக்கு ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மந்த்ரா கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து நமக்கு வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் 2 தான் வந்து நம்ம குக்கிங்லேயே இருந்தது எப்பொழுதுமே, ரொம்ப காலமாக. ஸோ அதுலேயே இந்த மந்த்ரா கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் கடலெண்ணெய். அதை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ அதோட ஃப்ளேவர் நம்ம குக்கிங்க்கு எப்படி ஒரு வேல்யூ அடிஷன் ஆக போகுது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 ஒரு 2.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கங்க. அது லைட்டாக நமக்கு வறுத்து வரப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். தனியா ஒரு 8-10 காஞ்ச மிளகா. ஸோ இப்போ இது லைட்டாக நமக்கு வறுத்து வரப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் திருகி வச்சதை ஆட் பண்ணுறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம திருகி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நமக்கு லைட்டாக ஒரு மைல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து நமக்கு ஒரு டெசிகேட்டட் கோகனட் மாதிரி, ஒரு ட்ரை கோகனட் மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம ஒரு கோர்ஸ் போடுறோம். 1-2 நம்ம அரைச்சிட்டு இந்த பொடி தான் நமக்கு இப்போது நம்ம அந்த சுண்டலில் ஃபைனல் ஸ்டேஜை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த பொடி ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்ம அந்த மொச்சை பருப்பை வந்து, அதாவது அந்த பட்டர் பீன்ஸை நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3-4 மணி நேரம் நம்ம அதை ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸை இதில் நம்ம சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. ஸோ இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆவி வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுட்டு 2-3 விசில் அழகாக வெந்துடும். அந்த பட்டர் பீன்ஸு பெருசாக இருந்தாலும் நல்ல ஊறி இருக்கிறதுனால ஒரு 3 விசில் நமக்கு வந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த மீன் டைம் நமக்கு அந்த பொடியும் ரெடி ஆயிரும். நம்ம ஃபைனலாக அந்த சுண்டல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இது குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து தண்ணி வடிகட்டி வச்சுட்டு நம்ம இந்த சுண்டலில் அந்த பொடியை ஆட் பண்ணி எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த பொடி ரெடி பண்ணிட்டோம். பட்டர் பீன்ஸை வந்து வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ஒரு அசம்பிளிங் ஸ்டேஜ் தான், ரொம்ப சிம்பிள்.
ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஒரு அருமையான ஒரு என்ன கலரில் இருக்குது பாருங்கள், பியூர் அப்படியே கோல்டு கலரில். அது அந்த ஒயிட் பேனுக்கும் அந்த ஆயிலுக்கும் பியூட்டிஃபுல் கலர். ஸோ இப்போது இந்த ஆயில் லைட்டாக சூடாகி வரப்போ நம்ம தாளிச்சிட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. அந்த கடுகு லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரப்போ ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா அப்படி கிள்ளி போட்டுட்டு அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. நம்ம இது ரெடியாகி வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ரெடி ஆகிட்டு வரப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சுண்டலோட பொடி. இதுதான் அந்த சுண்டலுக்கு ரொம்ப பஞ்சி, ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. அது நல்ல அழகாக நமக்கு கோட்டாகி வரப்போ நம்ம ஏற்கனவே திருகி வச்சிருக்கிற ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான தேங்காய். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லாக அழகாக கோட்டாகி இந்த சுண்டல் நமக்கு ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளாக குயிக்காக அதே மாதிரி ஈஸியாக பண்ணுற ஒரு சுண்டல், ஒரு வித்தியாசமான சுண்டல் தான் பட்டர் பீன்ஸ் சுண்டல் நவராத்திரி ஸ்பெஷல். இந்த நவராத்திரிக்கு நீங்கள் இதை ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ரெசிபி செக்கர் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி நவராத்திரி.